பிஎன்எஸ் சட்டத்தை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் 44 செக்ஷன் வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன செக்ஷன் பார்க்க போறோம்னா சாப்டர் 4ங்க சாப்டர்ல அபட்மெண்ட், கிரிமினல் கான்ஸ்பிரசி, அட்டெம்ப்ட் அதெல்லாம் இருக்கு. அதாவது ஒருவனை தூண்டுது, சதியாலோசனை பண்ணுது அல்லது முயற்சி செய்தது, இதெல்லாம் என்னன்னு சொல்லுதான்னா முற்றுப்பெறாத குற்றங்கள் அப்படின்னு இருக்கு. இது பழைய சட்டத்துல பல இடங்கள்ல இருந்தது, அங்கங்க இருந்ததெல்லாம் எடுத்து இங்க சாப்டர் 4ல முற்றுப்பெறாத குற்றங்கள், அதாவது ஒருத்தனை அடிக்க கையை ஓங்குதான் ஆனா அடிக்கல அப்படின்னா அது அட்டெம்ப்ட். துப்பாக்கி வச்சு சுடுதான் அவன் வேற பக்கம் திரும்பிட்டான் அப்படின்னா அது அட்டெம்ப்ட். இல்லாட்ட ஒருத்தனை இது செய்ய தூண்டுகிறார், உடந்தையாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது அபட்மெண்ட். இதெல்லாம் முற்றுப்பெறாத குற்றங்கள். அது குற்றத்துல பெரிய தொடர்பு இல்லை, ஆனா குற்றத்திற்கு ஒரு வகையில் இவங்க காரணமா இருக்காங்க. இந்த மாதிரி முற்றுப்பெறாத குற்றங்களை பூரா இந்த ஒரு சாப்டர்ல வச்சிருக்காங்க. 3 விஷயத்த உள்ள வச்சிருக்காங்க. அபட்மெண்ட் அப்படிங்கிறது, அபட்மெண்ட்ங்கிறது உடந்தையாக இருத்தல், அது தூண்டுதலாதல், உதவியாக இருத்தல் அல்லது கான்ஸ்பிரசி அப்படின்னு வரும். அது போக குற்றவியல் சதியாலோசனை, கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறது இருக்கு, அதுவும் இந்த சாப்டர்ல வருது. இது போக அட்டெம்ப்ட் ஆர் அது ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த முயற்சி செய்தது, அதாவது அவன் கொலை செய்யணும் நோக்கத்தோட போனா, நோக்கம் இருக்கு, நாலேஜ் இருக்கு, ஆனா அவனுடைய செயல் வெற்றி பெறவில்லை. அப்படி 3 விதமான செயல்களுக்கான 3 விதமான குற்றங்களுக்கான விதிகளை சாப்டர் 4 அப்படிங்கிற இந்த செஷன்ல பிஎன்எஸோட சாப்டர் 4 பார்க்க போறோம். சாப்டர் 4ங்கிறது அபட்மெண்ட், கிரிமினல் கான்ஸ்பிரசி, அட்டெம்ப்ட் அப்படிங்கிற 3 விதமான குற்றங்களை பத்தி சொல்லுது. இந்த 3 விதமான குற்றங்களும் முற்றுப்பெறாத குற்றங்கள்னு சொல்லக்கூடியது. அபட்மெண்ட்னா ஒருத்தனை தூண்டுதல், ஒருவனுக்கு உடந்தையாக இருக்குது. அது ஆக்சுவலா குற்றம் இல்லை, ஒருத்தனை செய்ய சொல்லுதான், அவன் செய்தாலும் செய்வான், செய்யாட்டிலும் இல்லை. இந்த நபரை போய் கொலை செய்யணும் அப்படின்னு அவனுக்கு கோபத்தை மூட்டுதான், அவன் ஒருவேளை போவான், கொலை செய்வான், இல்லைன்னு செய்யாமலும் போகலாம். அதனால அது ஒரு முற்றுப்பெறாத குற்றமா இருக்கு. கிரிமினல் கான்ஸ்பிரசின்னு சதியாலோசனை பண்ணலாம், ஒரு குற்றம் செய்ய சதி ஆலோசனைக்கு பிறகு ஐயா அது வேண்டான்னு விட்டுட்டும் போகலாம். அட்டெம்ப்ட்ங்கிறது ஒருவனை கொலை செய்யணும் அல்லது ஒரு குற்றம் செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்தால் முயற்சி வெற்றி அடையவில்லை, அது முயற்சியிலேயே நிற்கி. இந்த 3 விதமான விஷயங்களை இந்த ஒரு சாப்டர்ல கொண்டு வராங்க. பழைய சட்டத்தில் இது பல இடங்கள்ல இருந்தது, இங்க எல்லாத்தையும் எடுத்து சாப்டர் 4 அப்படின்னு கொண்டு வைக்காங்க. முதல்ல அபட்மெண்ட் எடுத்து பார்ப்போம். அபட்மெண்ட்ல உடந்தை அப்படின்னு தமிழ் படுத்தலாம். இது 3 விதமான செயல்கள் வழியாக வருது அப்படின்னு செக்ஷன்ல சொல்லுவாங்க. ஒன்று, இங்கிலீஷ் லாவை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் லாவில் ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி குற்றம், அதுக்கு பிறகு குற்றம் செய்வதற்கு முன் துணை நின்றவர், பின் துணை நின்றவர்லாம் பிரிக்காங்க. நமக்கு அப்படியெல்லாம் இல்லை, மொத்தத்தில் 2 வகை. குற்றம் செய்தவன், குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தவன், 2 வகை தான் நமக்கு வருது. இப்போ அபட்மெண்ட் ஆஃப் எ திங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். செக்ஷன் 45ல் எ பர்சன் அபட்ஸ் த டூயிங் ஆஃப் எ திங், ஒரு செயலை செய்வதற்கு ஒருவர் உடந்தையாக இருக்கிறார் எப்போது அப்படின்னு கேட்டா 3 விஷயத்தை சொல்லும். இன்ஸ்டிகேட்ஸ் எ பர்சன் டு டூ எ திங், ஒருவன் ஒரு செயலை செய்வதற்கு தூண்டுகிறார். 2வது, engages with one or more other persons in any conspiracy for doing that thing. அந்த மாதிரி ஒரு செயலை செய்வதற்கு 2-3 பேர் கூட சேர்ந்து ஒரு சதி ஆலோசனை பண்ணுவாங்க. 3வது, இன்டென்ஷனலி எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டுமென்றே அந்த கொலைக்காக அவர் ஒரு உதவியை செய்கிறார். எ பர்சன் ஹூ வில்ஃபுல் மிஸ்ரெப்ரசன்டேஷன், வில்ஃபுல் கன்சீல்மெண்ட், அவரும் கூட உடந்தை தான், வேணும்னே ஒரு விஷயத்தை மறைக்கிறது அல்லது ஒரு விஷயத்தை தவறா சொல்லுதவர் கூட உடந்தையா இருக்கிறார் அப்படின்னு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இவர் தான் ஒரு ஆளை கைது பண்ணதுக்கு ஒரு ஆள் வாரார், இசட்டுங்கவரை கைது பண்ணதுக்கு வாரார், ஒரு பேர் வச்சுக்கலாமே, ராமசாமிங்கவரை கைது பண்ண வாரார். இவனுக்கு தெரியும் அந்த ஊரில் 2 ராமசாமி இருக்கான், இவன் தான் குற்றவாளி, இவனைத்தான் பிடிக்க வந்திருக்காருன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே வேற ஒருத்தனை கையை காட்டி ஐயா அவன் தான் பிடிச்சி கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா
he abates the instigation by instigation. ஒரு செயல் செய்வதற்கு அவர் தூண்டுதலாக இருக்கிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பிளனேஷன் 1ல சொல்லுதாங்க. அதாவது மிஸ்ரெப்ரசன்டேஷன் வழியாக கூட ஒரு தவறான செய்தியை சொல்வதன் மூலம் அல்லது ஒரு செய்தியை மறைப்பதன் மூலம் கூட இங்க உடந்தைங்கிறது வரலாம். தவறான இந்த இப்ப சொன்ன உதாரணத்தில் தவறான ஒரு மனிதரை கைது செய்வதற்கு அவர் உடந்தையாய் இருக்கிறார். இரண்டாவது எக்ஸ்பிளனேஷன், whoever either prior to or at the time of commission of act does anything in order to facilitate the commission of that and thereby facilitate commission thereof is said to aid. யாராவது அவனுக்கு ஒரு உதவி பண்ணுவதற்காக ஏதாவது செய்தாங்கன்னா அவனும் கூட அபட்மெண்ட் தான் அப்படின்னு இதில் சொல்லுவோம். தமிழில் பாருங்க, ஒரு காரியத்தில் உடந்தை அப்படின்னு வருது. வேண்டுமென்றே தவறாக சித்தரிக்கிறார் அல்லது கை செய்ய அல்லது செயலை ஊக்குவிக்க உதவி செய்கிறார் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 விதமான விஷயங்களை பார்த்துருக்கோம். 1 தூண்டுதல், 2 சதித்திட்டம், 3வது உதவி. பார்க்கலாம் ஒன்னா. instigates any person to do a thing, ஒரு செயலை செய்வதற்கு தூண்டுகிறார் அல்லது சதி ஆலோசனை அல்லது உதவி. அதுல என்ன சொல்லுதா, இன்ஸ்டிகேஷன் மேபி பை மிஸ்ரெப்ரசன்டேஷன், தவறான செய்தியை கொடுக்குது அல்லது செய்தியை மறைத்து வைத்தல். இது இல்லாம ஒரு செயலை செய்வதற்கு உதவி செய்தல் உதவியில் வரும்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கொலை பண்ணதுக்கு ஒரு கார் வாடகைக்கு கொடுக்கான், இந்த காரை எடுத்துட்டு போப்பா, அவனை கொலை பண்ணிட்டு கொண்டாந்து விட்டுருன்னு சொல்லுதான். அப்படி பார்க்கும்போது அபட்மெண்ட்டுங்கிறது 3 விதமா வருது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இன்ஸ்டிகேஷன், கான்ஸ்பிரசி, எய்ட். தூண்டுதல், சதியாலோசனை, உதவி அப்படின்னு. இன்ஸ்டிகேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த இன்ஸ்டிகேஷன்ங்கிறது சும்மா தூண்டுதல்ங்கிறது பல விதமாக வரலாம். ஒருவனை போய் நீ செத்துப்போ அப்படின்னு ஒரு புருஷன் பொண்டாட்டியை சொல்லுதான்னு வைங்க, போ நீ செத்துப்போ, அவன் சொன்னான் அதனால தான் செத்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. சில வார்த்தைகளை வச்சு இருக்கலாம். அதுக்கு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பலவிதமான அர்த்தங்களை சொல்லுவாங்க. இன்ஸ்டிகேஷன்னா எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. எப்படியெல்லாம் பாருங்க, ஒரு செயலை செய்ய தொல்லைப்படுத்தி தூண்டுதல். ஒருவன் ஏதாவது அவனை தொல்லைப்படுத்தி, ஒரு வீட்டில் மாமியார் இருக்கா மருமகள் இருக்கா, தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்கான், நீ ஏன் இருக்க இப்படி இருக்க அப்படிங்கிறது நீ செத்து போங்க மாதிரி சூழ்நிலை கொண்டு வருது, தொல்லைப்படுத்து. முன்னோக்கி செல்ல தூண்டுதல் அப்படிங்கிறது இருக்கு. அவன் பேசிக்கிட்டே இருக்கல, அப்படியாப்பா நீ அதே செய்ய, அவனை கொல்லு, அவனை அடி அப்படிங்கிற மாதிரி ஒரு தூண்டுதல். சினமூட்டி தூண்டுதல், உன் அம்மாவை பற்றி அவன் அப்படி பேசிட்டான், நீ என்ன சும்மா விட்றாத அப்படிங்கிறது. அல்லது ஏவுதல் வழி தூண்டுதல், எனக்கு இந்த விஷயத்தை செய்து கொடுப்பா, நீ அதை போய் அவனை அடிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஏவுதல் வழி தூண்டுதல். அல்லது ஊக்குவித்தல் வழி தூண்டுதல், என்கரேஜ் பண்ண, அவன் ஒரு நாளைக்கு அவனை போட்டு தள்ளிட வேண்டியதான் சொல்லும்போது அதான் ரொம்ப நல்லது, அப்படியே நீ செய்ய அப்படின்னு ஊக்குவித்தல் அப்படின்னு பல விதமான வகையில் ஒரு தூண்டுதல் இருக்கலாம் அப்படின்னு. அதில் இந்த தீர்ப்பில் என்ன சொல்லுவாங்க, வார்த்தைகளை உபயோகிக்கணும்னு இல்லை, நடத்தை வழியாக கூட வரலாம் அப்படின்னு. எப்படி எந்த மாதிரியெல்லாம் தூண்டுதல் நடத்தலாம் அப்படின்னா என்ன இருக்கலாம், நடத்தை வழியாக செய்யலாம். ஒரு மாமியார் கொடூரமான வார்த்தைகள் வழியாக அவளுடைய நடத்தை வழியாக இருக்கலாம். அப்ரூவல் ஆஃப் அன் ஆக்ட், ஒரு செயலை செய்வதை மற்றவங்க அனுமதிக்கலாம். உதாரணத்துக்கு அந்த காலத்தில் சதி இருந்தது, கணவன் இறந்தால் மனைவி அந்த தீ மேலே ஏறிப்படுத்தி அவளும் இறந்தாங்க. இதை மற்றவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அது பை அப்ரூவல். வில்ஃபுல் ரெப்ரசன்டேஷன் வழியாக இருக்கலாம். வில்ஃபுல் மிஸ்ரெப்ரசன்டேஷன், ஏற்கனவே சொன்னேன், ஒரு ராமசாமியை தேடி வந்திருக்கான், இவன் வேணும்னே அவனை மறைச்சிட்டு, அந்த விஷயத்தை மறைச்சிட்டு, இவனுக்கு வேண்டாத ராமசாமி அதே ஊரில் இருந்தான்,
அவன் கைது பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணுவான். அவனும் கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த தவறான செயல் கைது செய்தல், அதை செய்வதற்கு இவர் உடந்தையாக இருக்கிறார் அப்படின்னு இந்த இதில் தான் சொல்லுவாங்க. இந்த சுவாமி பிரகலாதாஸ்தில் தான் போமா போய் ஜாவு அப்படின்னு அவன் சொல்லிட்டான். டு கோ அண்ட் டை, போ அண்டு நீ போய் செத்து தொலை அப்படின்னு சொல்லுதான். அதை அபட்மெண்ட் டு கமிட் சூசைட் அப்படின்னு கொண்டு வராங்க. வெறும் வார்த்தையால் சொன்னது, கோபத்தில் சொன்ன வார்த்தைகள்லாம் எடுக்க முடியாது அப்படிங்காங்க. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அபட்மெண்ட் பை கான்ஸ்பிரசி. 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு செயலை செய்வதற்கு செய்தாங்க கான்ஸ்பிரசி அப்படிங்க. அதில் ஒரு லீகல் ஆக்ட், இல்லீகல் ஆக்ட்னு இருக்குது. லீகலான செயலை செய்ய there must be combining of together 2 or more persons. an act or illegal omission, ஒரு செயலை செய்யணும் அல்லது சட்டப்பூர்வமாக செய்ய வேண்டியதை செய்யாது விடுதல், இது அப்படி இருக்கணும். இது கான்ஸ்பிரசி அண்ட் அபட்மெண்ட் பை கான்ஸ்பிரசி. கான்ஸ்பிரசிங்கிறது ஒரு கிரிமினல் குற்றத்தை செய்வதற்காக அவர்கள் கூடுகிறார்கள். ஒரு கொலை பண்ணணும், 4 பேர் உட்கார்ந்து பேசுதான், அது கிரிமினல் கான்ஸ்பிரசி. அதை செக்ஷன் 61 சொல்லுது. இது அபட்மெண்ட் பை கான்ஸ்பிரசி. உதாரணத்துக்கு மனைவியை கொல்லணும், கணவனுடைய அம்மா, கணவனுடைய தங்கை, இவங்கெல்லாம் உட்கார்ந்து அவளை எப்படி கொலை பண்ணுன்னு கான்ஸ்பிரசி பண்ணான், சதி பண்ணுவாங்க. அவளை இந்த மாதிரி செய்ய, நீ இந்த மாதிரி செய்ய அப்படின்னு செய்தாங்கன்னு வைங்க, அது கான்ஸ்பிரசி அப்படிங்கிறது. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த கான்ஸ்பிரசிங்கிறது ஒரு குற்றத்தை செய்வதற்காக குற்றம் செய்ய போகிறவர்கள் உட்கார்ந்து பேசுகிறாங்க. இது ஒரு குற்றம் செய்வதை தூண்டுவதற்காக ஒரு 2-3 பேர் சேர்ந்து பேசுகிறாங்க. மனைவி தற்கொலை செய்யணும், அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளணும். எப்படி செய்யணும்னு மாமியாரோ கூட கணவனோ கணவனுடைய தங்கை இவங்கெல்லாம் உட்காந்து கூடி பேசுகிறாங்கன்னா அது இந்த மாதிரி உள்ள கான்ஸ்பிரசி. அங்கே வர கிரிமினல் கான்ஸ்பிரசி, ஒருவனை கொலை பண்ணணும், 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பிளான் பண்ணுவாங்க, அது கிரிமினல் கான்ஸ்பிரசி. அது செக்ஷன் 61 வருது. இன்னும் அபட்மெண்ட் பை இன்டென்ஷனல் எய்டிங், வேண்டுமென்றே உதவி செய்வது. கொலை செய்ததுக்கு துப்பாக்கி வாங்கி கொடுத்தான், இன்டென்ஷனல் எய்டிங். இந்த வழக்கில் ஒரு பெண்ணையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபையும் 2 போலீஸ்காரன் கூப்பிட்டு போனான். ஆளுக்கு ஒரு லாக்அப் ரூமில் அடைச்சான் ஒரு பெண். அந்த பெண்ணை ஒரு போலீஸ் அதிகாரி, அந்த கூட்டிகிட்டு போன 2 போலீஸில் ஒருத்தர் கற்பழித்தார். இவன் பக்கத்தில் இருக்கவன் என்ன செய்தான், புருஷன் இருக்க செல்ல பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பெண்ணு சத்தம் போடுதான், இவன் பார்த்துக்கிடவே இல்லை. அப்போ அதை இன்டென்ஷனல் எய்டிங் அப்படின்னு, வேண்டுமென்றே நீ உதவி செய்தாய் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. வேற ஒரு செய்ததை உதவி செய்தாய் அப்படின்னு. திருடுதான், வாசலில் நின்று காவல் காக்கான், இதெல்லாம் எய்டிங் அப்படின்னு வருது. அப்போ யார் உடந்தை குற்றவாளி அப்படிங்கிறத சொல்லுறதுக்கு செக்ஷன் 46 வரும். இதில் பல விதிகளை சொல்லுவாங்க, சில விளக்கங்களை சொல்லுவாங்க. அப்படி விதிகள் வருது. எப்படின்னா என்ன சொல்லுவாங்க, a person abuts an offense who abuts either the commission of an offense or the commission of an act which would be an offense if committed by a person capable by law of committing an offense with the same intention as that of an offender. ஒருவர் ஒரு குற்றத்திற்கு உடந்தையாக இருக்கிறார் எப்போது என்றால் அப்படின்னு 2 கண்டிஷனை சொல்லுவோம். ஒன்று, அவர் குற்றம் செய்ய உடந்தையாக இருக்கிறார், குற்ற செயல் செய்ய. உதாரணம், ஒரு கொலை பண்ணணும், இவர் அவனை தூண்டி விடுதார், நீ வாங்கப்பா நான் உனக்கு அருவாள் வாங்கி தரேன், நீ போய் அவனை போய் காலை உடைச்சிட்டு வந்துரு அல்லது கொலை பண்ணிட்டு வந்துருன்னு சொல்லுதார். இது ஃபர்ஸ்ட் பார்ட். ஹூ அபர்ஸ் எய்தர் த கமிஷன் ஆஃப் அன் அஃபென்ஸ், ஒரு குற்றச்செயலை செய்வதற்கு உடந்தையாக இருத்தல் முதலாவது. 2வது சென்டென்ஸ் பார்ட்ல என்ன சொல்லுவாங்க, த கமிஷன் ஆஃப் அன் அஃபென்ஸ், கமிஷன் ஆஃப் அன் ஆக்ட் விச் வுட் ஹவ் பீன் அன் அஃபென்ஸ், அந்த செயல் ஒரு குற்றமாக இருக்கும் எப்போது, அதை செய்ததற்கு தகுதியுள்ளவர் செய்யும்போது அதே நோக்கமும் அறிவும் இருந்தால் அது குற்றமாக இருந்திருக்கும். உதாரணம் சொல்ல போனால், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒருவனுக்கு அருவாளை கொடுத்து நீ போய் வெட்டிட்டு வான்னு சொல்லுதான், அது
அஃபென்ஸ், ஹூ அபட்ஸ் அ கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ், குற்றச் செயலுக்கு உடந்தையாக இருந்தது. ரெண்டாவது, அப்பா என்ன செய்தாரு, ஒரு பாலில் விஷத்தை போடுறாரு, போட்டுட்டு மக கையில் கொடுத்து உங்க அம்மாட்ட கொண்டு கொடு அப்படிங்காரு. இப்போ அந்த மக 7 வயசு கீழே. இந்த 7 வயசு கீழே பிள்ளை என்ன செய்தாலும் குற்றம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ அது குற்றம் இல்லை, அது குற்றம் இல்லை. அந்த குழந்தை குற்றம் செய்யலாங்கிறதுனால அந்த குழந்தையை தூண்டின இவனை சட்டம் சும்மா விடல. என்ன இருந்தாலும் நீ குற்றத்தை செய்ய தூண்டினவா அப்படின்னு உன்னை பிடிச்சுக்கிடுவான்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு செயல் நோக்கம் மற்றும் அறிவுடன் செய்திருந்தால் குற்றமாகும் என்றிருந்தால் அது குற்றம் செய்வதிலிருந்து மன்னிக்கப்பட்டிருக்கும். யார் செய்தாலும் அது குற்றம். ஒரு குழந்தை கையில் கொடுக்குது, அல்லது ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவன், அல்லது ஒருவனுக்கு போதையில் இருக்கான், அவன் கையில் ஒரு பொருளை கொடுத்து அதன் வழியாக அவனை தூண்டி விட்டு அதன் வழியாக ஒரு குற்றச்செயல் செய்தாலும் இவன் உடந்தை குற்றவாளி தான் அப்படிங்கிற ரெண்டாவது பாட்டு சொல்லுது. ஃபர்ஸ்ட் பாட்டு நேரடி குற்றம், ரெண்டாவது இவன் யாரை குற்றம் செய்ய தூண்டுதான்னா அவனுக்கு சட்டம் மன்னிப்பு தருது குற்றத்திலிருந்து. அவன் செய்வது குற்றம் அல்ல, ஆனால் அதே செயலை மற்றவன் செய்திருந்தா குற்றமாக இருந்திருக்கும். அப்படிங்கிற சூழ்நிலையில் அப்பவும் இவர் ஒரு உடந்தை குற்றவாளி தான் அப்படிங்கிற செகண்ட் பார்ட்டு சொல்லுது. கமிஷன் ஆஃப் அன் அஃபென்ஸ் which would have been an offense if committed by a person capable by law of committing offense. குற்றம் செய்வதற்கு தகுதியுள்ளவர் என்று சட்டம் கூறும் நபரால் செய்யப்பட்டிருந்தால் அது குற்றமாயிருந்திருக்கும். இது டெஃபனிஷனை சொல்லி முடிச்சிடும், யார் யார் குற்றவாளிங்க சொல்லி முடித்தோம். இன்னும் சில எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவோம். The abetment of an illegal omission of act may amount to an offense, although the abetter may not himself be bound to do that act. Abetment of illegal omission, ஒரு செயலை செய்யாமல் இருப்பதற்கு, abetment of illegal omission செய்யாமல் இருப்பதற்கு தூண்டினாலும் அதுவும் ஒரு குற்றம்தான், தூண்டுதல் குற்றம். To constitute an offense abetment, it is not necessary the act abetted should be committed. இது ஒரு முக்கியமான விஷயம். இவன் தூண்டின குற்றம் தூண்டப்படும் போது முடிஞ்சு போச்சு. அந்த குற்றம் செய்தாலும் செய்யலாம், செய்யலான்னாலும். இதில் இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவான் பாருங்க, பீங்கவரை கொலை செய்ய சீங்கவரை கொலை செய்ய பீங்கவரை ஏங்கவர் தூண்டுதார். அவனை கொன்றுப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனால் அவன் என்ன செய்தான், கொலை பண்ணலை. அவன் கொலை பண்ணலைன்னாலும் கொலை செய்ய தூண்டுதல் குற்றம் அங்கே செய்யப்பட்டு விட்டது. அது வேற குற்றம், இது வேற குற்றம். கொலை செய்யணுங்கிறது ஒரு குற்றம், கொலை செய்ய தூண்டுதல்ங்கிறது ஒரு குற்றம். அந்த கொலை செய்யப்படவில்லை என்றாலும் தூண்டுதல் குற்றம் செய்யப்பட்டு விடுகிறது. It is not necessary that the person abetted should be capable of law by committing an offense, or he should have the same guilty intention commit. இது ஏற்கனவே நான் சொன்னேன். ஒரு சின்ன குழந்தை கையில் கொடுத்தாலும் அது குற்றம் இல்லை. அப்படி with a guilty intention abets a child or a person of unsound mind to commit an act which would be an offense. ஒரு சின்ன பிள்ளையை தூண்டுனீங்கன்னாலும் அங்கே அபட்மெண்ட்டுங்க குற்றம் இருக்கு. இனி explanation 4. Abetment of an offense being an offense, the abetment of such abetment is also an offense. தூண்டுதல் ஒரு குற்றமாக இருக்கும்போது தூண்டுதலை இன்னொருத்தன் தூண்டுனான்னா அதுவும் குற்றம்தான். உதாரணம் சொல்லுதான், ஏங்கவர் பீங்கவர கொலை செய்ய குற்றம் தூண்டுதார். அப்போ ஏ தூண்டுதல் குற்றம் செய்தார். தூண்டுதல் குற்றம் செய்தார். ஏயும் பியும் தான் இருக்காங்க. பியை போய் ஒரு கொலை பண்ணுன்னு சொல்லுதார், தூண்டுதார். இது எப்படி இருக்கலாம்னா, இன்னொரு மனுஷனை தூண்டி அதன் வழியாக இன்னொருவனை ஒரு குற்ற செயல் செய்ய வைக்கிறது. இங்க பாருங்க, ஏங்கவர் பீங்கவரை தூண்டுதார், பீங்கவர் சீங்கவர் தூண்டுதார், அதன் வழியாக இசட்டை கொலை பண்ணோம். சொல்லுதார் பீட்ட, நீ சீட்டை சொல்லு அந்த இசட்டை கொலை செய்யணும்னு அப்படின்னு. அப்போ ஏயும் குற்றவாளி பியும் குற்றவாளி. நேரடியாக சிஐ ஏ தூண்டலைன்னாலும்
அவர் கொலை குற்றம் செய்ய உடந்தை குற்றவாளி. தூண்டுதலுக்கு ஒரு தூண்டுதல், உடந்தைக்கு ஒரு உடந்தை, வேறொரு வழியாக ஒரு செயலை செய்வதற்கு ஒருவரை தூண்டி அந்த மனுஷன் போய் இன்னொருவனை தூண்டி ஒரு குற்றம் செய்தால் அங்கேயும் உடந்தை குற்றம் வருது. It is not necessary commission of offence by abetment of that abetter should consent to the offence with the person who committed engages in conspiracy. இது பொதுவாக வரக்கூடியது. சதி ஆலோசனையில் நேரடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியணும்னு இல்லை. சதிங்கிறது ஒரு கூட்டம், ஒருத்தனுக்கு ஒருத்தர் தெரியாம கூட ஒரு சதி கூட்டம் இருக்கலாம். உதாரணம், ஏ பி சேர்ந்து இசட்டை கொலை பண்ணதுக்கு ஒரு திட்டம் போடுவாங்க. இவனை கொலை பண்ணதுக்கு இவனை செய்யணும்னு. அப்படி ஒவ்வொரு விஷயமா செய்யும் போதும் அவங்க வேற வேற இடங்கள்ல இருந்தா கூட அவங்க கான்ஸ்பிரசிக்குள்ள வாராங்க. ஒருவர் அறிந்திருக்க வேண்டும் இல்லை. கிரிமினல் கான்ஸ்பிரசி இதே மாதிரி வரும். ஒருத்தன் எங்கேயோ பணம் வசூல் பண்ணுவான், லண்டனில் பணம் வசூல் பண்ணி இத்தாலியில் ஆயுதம் வாங்குவான், இந்தியாவில் ஒரு போராட்டம் நடத்தினான்னு வைங்க. லண்டனில் பணம் வசூல் பண்ணவனுக்கும் இந்தியாவில் போராட்டம் பண்ணவனுக்கும் கனெக்ஷன் இருக்காது. வேறு வேறு வழியாக ஒரு செயின் ஆஃப் பர்சன்ஸாக இருக்கும். நான் அவனை எனக்கு தெரியாதான்னு சொல்லி எஸ்கேப் பண்ண முடியாது. இதுதான் இந்த அபட்மெண்ட்டுங்க விஷயம். இதை இன்னும் ஒரு தடவை கூட பார்க்கலாம். அபட்மெண்டர்னா யாருன்னா, ஹூ அபட்ஸ் எ ஆஃபென்ஸ் ஆர் என்ன செய்தான், ஒரு செயலை செய்வதற்கு தூண்டுகிறார். அந்த செயல் சட்டத்தால் திறமையானவர் என்று கருதப்படும் நபரால் செய்திருந்தால் குற்றமாயிருக்கும். ஆனால் அது இப்போ செய்தது அப்படி இல்லாத ஒரு நபரால், ஒரு சின்ன குழந்தையால் அந்த மாதிரி செய்தது அப்படிங்கிறதுக்கு இல்லீகல் ஒமிஷன் ஆன ஆக்டு. அதுவும் கூட ஒரு செயல் செய்தது அல்லது செய்யாமல் விடுததும் கூட அபட்மெண்ட்டு. அஃபென்ஸ் நாட் கம்ப்ளீட்டடாக இருந்தாலும் அஃபென்ஸு, அதாவது தூண்டப்பட்ட குற்றச்செயல் செய்யப்படவில்லை என்றாலும் அபட்மெண்ட் ஒரு குற்றம்தான். நாட் கேப்பபிள் ஆஃப் கமிட்டிங் அஃபென்ஸ், சின்ன குழந்தை தூண்டி ஒரு செயலை செய்தாலும், ஒரு புத்திசுவாதி இல்லாதவங்க கையில் தீப்பெட்டியை கொடுத்து அந்த வைக்கோல் பொருளை தீ வைப்பா அப்படிங்க, அதுவும் கூட குற்றம்தான். வைக்கோல் பொருளை தீ வச்ச புத்திசுவாதீனம் இல்லாதவன் குற்றம் செய்யலாம், ஆனால் அதை தூண்டி விட்டவன் குற்றம் செய்யலாம். அபட்மெண்ட் ஆஃப் அபட்மெண்ட், ஏ இன்ஸ்டிகேட் பி டு இன்ஸ்டிகேட் சி டு மர்டர். ஏ பியை தூண்டுதார், பி சியை தூண்டுதார், சி போய் இசட்டை கொலை பண்ணணும்னு. அப்போ ஏயும் கூட அபட்மெண்டோட குற்றவாளி. நீட் நாட் பி கன்சல்டட் ஆக்ஷன். சதி ஆலோசனையில் எல்லாரும் ஒன்று கூட இல்லை, ஒருத்தர் தெரிஞ்சிருந்தா போதும். அபட்மெண்ட் இன் இந்தியா ஃபார் அஃபென்சஸ் அவுட் சைட் இந்தியா. இந்தியாவுக்கு வெளியே குற்றம் செய்ததுக்கு தூண்டினாலும் இங்கே அது அபட்மெண்ட் தான். A person abuts an offense within the meaning of the Sangita abuts the commission of any act without and beyond India. இந்தியாவில் இருந்துக்கிட்டே வெளிநாட்டில் ஒரு குற்றம் செய்ததுக்கு நீங்கள் உடந்தையாக இருந்தீங்கன்னா அப்பவும் அவங்க இந்த சட்டத்தின் கீழ் குற்றவாளி. அபட்மெண்ட் அவுட் சைடு இந்தியா ஃபார் அஃபென்ஸ் இன் இந்தியா, இது அதனுடைய இந்தியாவில் ஒரு குற்றம் செய்ய வெளிநாட்டில் இருந்து உடந்தை தூண்டுதல். இந்தியாவில் பீங்க அவனை மர்டர் பண்ணணும், லண்டனில் இருந்து ஒருத்தன் ஆர்டர் கொடுக்க அவனை மர்டர் பண்ணு அப்படின்னு, அது அபட்மெண்ட் அவுட் சைடு இந்தியா ஃபார் அஃபென்ஸ் இன் இந்தியா. இப்போ படிக்கும் சினிமா நடிகர்களுக்கு மிரட்டல் வருது அப்படின்னா அதெல்லாம் வெளியிருந்து வருது அப்படின்னு வைங்க, அது இதில் வரும். பனிஷ்மெண்ட் ஆஃப் abutment if act abutted is committed in consequence where no express provision is made for its punishment. ஒரு உடந்தை குற்றம் உடந்தை வழி ஒரு குற்றம் செய்யப்பட்டது, ஒரு நபர் உடந்தையாக இருக்கிறார், abutted, குற்றம் செய்யப்பட்டு விட்டது.
if the act abetted is committed, குற்றம் செய்யப்பட்டு விட்டதுன்னா என்ன தண்டனைங்க இதுக்கு? இந்த பிரிவில் என்ன சொல்லுதுன்னா, he shall be punished with the punishment provided for the offense. அந்த குற்றத்திற்கு என்ன தண்டனையோ அதை அவனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. என்ன கண்டிஷன்? சட்டத்தில் வேறு விதமாக கூறப்படணும். சில குற்றங்களில் அபட்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்காங்க, அப்போ அந்த பனிஷ்மெண்ட்டு. அப்படி அபட்மெண்ட்டுக்கோ அட்டம்ப்ட்டுக்கோ தனியாக ஒரு பனிஷ்மெண்ட்டு சில இடங்களில் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்காம இருந்தால் அபட்மெண்ட் காரணமாக ஒரு குற்றம் நடந்திருந்தால் அந்த குற்றத்திற்கான என்ன தண்டனையோ அதே தண்டனையை இந்த உடந்தை குற்றவாளிக்கும் செய்யணும். ஏ இன்சிகேட்ஸ் பி டு கிவ் ஃபால்ஸ் எவிடன்ஸ், அவர் ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுக்காரு, அப்போ அவருக்குள்ள அதே தண்டனை இவருக்கு கொடுக்கணும். an act is abetted act is committed, no express provision. இது தொடர்பாக வேறு விதமான பனிஷ்மெண்ட் குறித்து சட்டத்தில் எதுவும் கூறப்படவில்லை. அப்படின்னா என்ன? அந்த குற்றத்திற்கான தண்டனையை அப்படியே கொடுத்துருங்க அப்படி. Punishment of if person affected does act with a different intention from that of the offender. If the person affected does the act with a different intention or knowledge from that of the offender, he shall be punished provided for the offense which he would have been committed if the act had been done with the intention or knowledge of the offender or no other. அதாவது ஒரு உதாரணம் பாருங்க. இவன் அடிச்சுட்டு வாடினான், அவன் போய் காலை வெட்டிட்டு வந்துட்டான். இவன் ஹர்ட்டு காயம் ஏற்படுத்தணும்னா அவன் கொடுங்காயம் ஏற்படும், இல்லை காலை வெட்டிட்டு வான்னா அவன் கழுத்தையே வெட்டிட்டு வந்துட்டான். இதைத்தான் இந்த செக்ஷனில் சொல்லுவோம். ஒரு செயல் செய்வதற்கு உடந்தையாக இருந்தார். அந்த உடந்தையாக இருந்து அவர் செய்ய சொன்ன விஷயம் செய்ய போனவன் எப்படி செய்தான்? டிஃபரெண்ட் இன்டென்ஷன் அண்ட் நாலேஜ். இவரோட இன்டென்ஷன் என்ன? அவன் காலை வெட்டணும். அவன் அப்படி பேசிக்கிட்டே இருக்கான், காலை வெட்டுப்பா, அவன் ஒரு மாதத்துக்கு வீட்டில் கிடக்கட்டும் அப்படின்னு உடந்தை தூண்டி விடுதான். அந்த தூண்டப்பட்ட மனுஷன் என்ன செய்தான்? வெட்டுதான், காலையை வெட்டுதான், கழுத்தை வெட்டி அவனை இல்லாமலே ஆக்கிடுவான் அப்படின்னு இன்டென்ஷனலி மர்டர்டு, வேண்டுமென்று அவனை கொலை செய்துட்டான். இப்போ தூண்டுனவன் செய்தது கொடுங்காயம் ஏற்படுத்த வேண்டும் எண்ணத்தோடு தான் தூண்டுனா. ஆனால் அவர் என்ன ஆகுதாரு? வேற ஒரு இன்டென்ஷனோட வேற ஒரு நாலேஜோட செயல்பட்டார். இப்போ இவனை எப்படி தண்டிக்கணும்னா, இவனோட இன்டென்ஷன் என்ன இருந்ததோ, இவனோட இன்டென்ஷன் என்னது? கொடுங்காயம் ஏற்படுது. அப்போ தூண்டுனவனை கொடுங்காயம் ஏற்படுத்த தூண்டினார் அப்படின்னு தான் தண்டிக்கணும். அவன் கொலை செய்தவனை, குற்றம் செய்தவனை கொலைக்கு தண்டிச்சா கூட தூண்டுனவன் அவனோட இன்டென்ஷன் கொடுங்காயம் ஏற்படுத்தணும்னு தான் இருந்தது. அதனால் கொடுங்காயம் தூண்டுவதற்கான தண்டனை மட்டும்தான் இவருக்கு கொடுக்கணும். அடுத்தது liability of person one act abetted and different act done. When an act is abetted and a different act is done, abetter is liable for the act done in the same manner and to the same act as if he had directly abetted it. ஒரு செயலை செய்ய சொல்லுதாங்க, அவன் வேற ஒரு செயலை செய்துட்டான். இந்த உதாரணம் பாருங்க. ஒரு நமக்கு புரியுத மாதிரி உதாரணம் சொல்லுதுன்னா, ஒரு பிள்ளைகிட்ட பாய்சன் உள்ள ஃபுட்டை, பாலில் பாய்சனை போட்டு பிள்ளைகிட்ட கொடுத்துட்டான். இதை கொண்டு உங்கள் அம்மாட்ட கொடு அப்படின்னு கேட்கான். உங்கள் அம்மாட்ட கொடுன்னது தன் மனைவியை கொலை செய்ய வேண்டும் என்று நோக்கத்தோடு செய்தான். அந்த பிள்ளை போய் என்ன செய்து, உங்க அம்மாட்ட கொடுன்னதை எங்க அம்மாட்ட கொடுங்க மாதிரி நினைச்சு இவனோட அம்மாட்ட கொடுத்துட்டு, பாட்டிகிட்ட கொடுத்துட்டு, அம்மாட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக பாட்டிகிட்ட கொடுத்துட்டு. இப்போ இவன் என்ன சொல்லி தப்பிக்கலாம்? அதை நான் சொல்லலை, அந்த பிள்ளை ஏதோ செய்துட்டு நான் சொன்னது என் மனைவிட்ட கொடுக்கணும்னு தான் சொன்னேன், நான் சொன்ன செயல் வேற, தூண்டிய செயல் வேற, செய்த செயல் வேற அப்படின்னு அங்கே சொல்ல முடியாது.
அதைத்தான் இந்த விஷயம் செக்ஷன் 51 சொல்லுது. ஒரு செயல் தூண்டப்பட்டது, அதற்கு பதிலாக வேறொரு செயல் செய்யப்பட்டது அப்படின்னா அந்த செயலுக்கும் நீதான் பொறுப்பு. இதில் என்ன சொல்லுவாங்க, provided that act done was a probable consequence of the abetment and was committed under the influence of the instigation or aid or conspiracy. நீ அதுக்கும் தண்டனைக்கு உள்ளவன் அப்படின்னு சொன்னா கூட ஒரு கண்டிஷன் கொடுக்காங்க, செய்த செயல் ப்ராபபிள் கான்சிக்வன்ஸ், தூண்டுதலின் காரணமாக நிகழ்ந்திருக்கணும். இப்போ நான் சொன்ன உதாரணத்தில் அந்த பாலை கொண்டு போய் அம்மாட்ட கொடுங்குது, தூண்டுதலின் விளைவாகத்தான் அவன் கொண்டு போய் அவன் பாட்டிகிட்ட கொடுத்தான். அப்படி அதன் காரணமாக நிகழ்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது. இது ஒரு செயலை தூண்டும் போது வேறொரு செயல் நிகழ்ந்தது, அது அதனுடைய ப்ராபபிள் கான்சிக்வன்ஸாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக காரணமாக நடந்ததுன்னா எப்படி அப்படிங்கிற இதில் கொடுக்காங்க. ஒன் ஆக்ட் இஸ் abetted, different act is done as a probable consequence. Act is under the influence of the instigation or. இனி அடுத்தது, abettor when liable to cumulative punishment for the act abetted and the for act done. செய்த செயலும் அதன் விளைவுகளுக்கும் கூட இவரை நம்ம குற்றவாளியாக்கும். If the act for which the abettor is liable under section 51 is committed in addition to the act abetted and constitute a distinct offence, the abettor is liable for punishment for each of the offences. A instigates to be resist by force a public servant. He voluntarily causes grievous hurt. ஒரு செயலை செய்ய சொல்லுதான், அவன் என்ன செய்தான், அந்த செயலோடு கூட வேறொரு செயலையும் செய்தான், ப்ராபபிள் கான்சிக்வன்ஸா. If the act done which the abettor is liable under is committed in addition to the act abetted. தூண்டப்பட்ட குற்றம் இல்லாம வேற ஒரு குற்றம் செய்தான். எங்க இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, கடைக்கு பப்ளிக் சர்வெண்ட் ஒருத்தர் வாராரு, டாக்ஸ் ஆஃபீஸர் வாராரு, உன் கணக்கு எல்லாம் பார்க்கணும்னு வாராரு. முதலாளி என்ன சொல்லுதான், அவனை உள்ள விடாத அப்படிங்க. யாரு? வேலைக்காரன்ட்ட. அவன் என்ன செய்தான், வேலைக்காரன் உள்ள விடாது மட்டுமில்ல, அவனை 2 அடி அடித்து வெளியே அனுப்பிட்டான். அடிச்ச அடியில், கன்னத்தில் அடிச்ச அடியில் பல்லுகளை விழுந்துட்டு, பல்லுகளை விழுந்தா கொடுங்காயம். அப்போ இவன் என்ன செய்யான், இவன் சொன்னது ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைனில் தான் சொன்னான், ரெசிஸ்ட் தான் சொன்னான். அவன் இன் அடிஷன் டு தட் ஒரு கொடுங்காயமே ஏற்படுத்திட்டான். அப்போ என்ன ஆகுது, அவன் 2க்குமே இவர் குற்றவாளி. இன் அடிஷன் டு த ஆக்ட் abetted, ஒரு தனிப்பட்ட குற்றம், இவர் தூண்டப்பட்ட குற்றம் தவிர வேற ஒரு தனிப்பட்ட குற்றமும் செய்தார்னா அவர் தூண்டியவர் 2க்குமே குற்றவாளி. ஒரு குற்றம் தூண்டப்படுகிறது, அந்த உடந்தை குற்றம் செய்யப்படுகிறது, இன் அடிஷன் டு தட் வேறொரு குற்றம் செய்து, அப்போ அவங்க 2க்கும் குற்றவாளி. Liability of abettor for an offence caused by the act abetted different from that of the intended by the abettor. When an act is abetted with the intention on the part of the abettor of causing a particular effect, and an act for which the abettor is liable in consequence of the abetment causes a different effect from the intended by the abettor. A instigates B to cause grievous hurt to Z. B causes grievous hurt to Z and he dies as in consequence. இவனை வெட்டிட்டு வான்னு சொன்னான், அவன் காலை வெட்டினா, காலை வயத்தில் கத்தியால் குத்தினா அந்த ஆள் இறந்துட்டான். அப்போ இவர் அந்த 2க்குமே அதனுடைய எஃபெக்டுக்கும் கூட இவர் குற்றவாளி. Abettor is liable for the effect caused in the same manner and to the same extent. அவர் அதை தூண்டினது போன்ற அதே வகையில் அவர் குற்றவாளி ஆவார்.
provided he knew that the act abetted was likely to cause effect. நம்மளை வெட்ட சொல்லுதமே அவன் நல்லா வெட்டிட்டு அவன் செத்து போயிடுவானேன்னு அவன் தெரிஞ்சிருக்கணும். அப்படி ஒரு செயலை செய்யும் போது வேற ஒரு செயல் நிகழ்வு அதனுடைய எஃபெக்ட், அந்த எஃபெக்ட்டுக்கும் அவர் குற்றவாளி ஆகுதார். ஆக்ட் இன்டென்ஷன் ஆஃப் பர்டிகுலர் எஃபெக்ட் காசஸ் டிஃபரண்ட் எஃபெக்ட். கொடுங்காயம்தான் செய்யணும் அப்படின்னு தூண்டி விட்டார். அவனை போய் 2 அடி அடிச்சுட்டு வாடினார், அவன் வெட்டிகிட்டே வந்துட்டான். அப்போ அதுக்கும் தூண்டினார் அப்படின்னு தான் எடுத்துக்கிறது. அபட்டர் பிரசன்ட் வென் அஃபென்ஸ் இஸ் கமிட்டட். இது ரொம்ப சிம்பிள். அவன் இருக்கானா அப்போ அவனும் ஒரு குற்றவாளின்னு எடுத்துக்கோன்ட்டாங்க. whenever any person who is absent would be liable to be punished as abettor is present when the act or offense for which he would be punishable in consequence of the abatement is committed. குற்றம் செய்யும் போது குற்றத்தை தூண்டிவிட்ட நபர் குற்றம் செய்த இடத்தில் இருந்தார் என்றால் he shall be deemed to have committed the offense. அவரும் குற்றம் செய்தவராக எடுக்கார். அப்போ அபட்மெண்ட்டுக்கு பொசிஷன்ல இருந்து வேற வழியில் வந்துட்டான். கொலை செய்யன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், ஒருத்தனை தூண்டி விடுதான், அவன் கொலை செய்ய போகிறான், அவன் எப்படி செய்தான் என்ன செய்தான்னு பார்ப்போன்னு இவன் கூடயே போனான்னு வைங்க. அந்த சூழ்நிலையில் அவர் he shall be deemed to have committed the offense. அவர் அந்த குற்றத்தை செய்ததாக கருதப்படும். abetment was made to commit an offense. அவன் ஆப்சண்டாக இருந்தான்னா அவன் அபட்டாராக இருந்திருப்பான். ஆனால் அவர் ப்ரெசண்டாக இருக்கார் குற்ற நிகழ்வு இடத்துல. அப்படின்னா அவர் தான் அந்த குற்றத்தை செய்தது, அவரும் அந்த குற்றத்தை செய்ததா எடுத்துக்கிடுவாங்க. இனி அபட்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸ் பனிஷபிள் வித் டெத் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப். இதில் இனி ஒவ்வொரு பனிஷ்மெண்ட்டுகளை பற்றி சொல்லுவாங்க. மரண தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்களுக்கு அஃபென்ஸு எந்த மாதிரி, இதுவரைக்கும் அபட்மெண்ட் அவன் குற்றவாளியா இல்லையாங்கிறத தான் பேசணும், தண்டனையை பற்றி பேசலை. இப்போ தான் 55 இருந்தால் தண்டனை பற்றி பேசும். அவன் எந்த மாதிரி தண்டனை குற்றத்தை செய்ய தூண்டினான் என்பதை பொறுத்து தான் அவனுக்கு தண்டனை. 55 மரண தண்டனை, அப்படி சீரியஸான தண்டனைகளை சொல்லுவாங்க. 56 ஜெயில் தண்டனையை பற்றி சொல்லுவாங்க. இது தண்டனை குறித்த பிரிவுகள். abetting commission of offense by public servant by or by more than abetting commission of an offense by public or by more than 10 persons. 10க்கு மேற்பட்டவர்களை அல்ல ஒரு பொதுஜனத்தை குற்றம் செய்ய தூண்டுவது அப்படிங்கிறது இந்த பிரிவில் தண்டனையை கொண்டு வரோம். ஒரு எல்லாரும் டீ கடையில் உட்காந்துருக்கையில் ஐயா அந்த தெருக்காரன் நம்மளை பற்றி இப்படி பேசிட்டான், நம்ம அவனை என்னென்னு பார்த்துடணும் அப்படின்னு டீ கடையில் பேசிட்டு இவன் போயிடுவான். இதை கேட்டுட்டு 10 பேர் அங்கே நின்னவன் அடுத்த தெருக்காரனை போய் அடிக்க போவான். இப்படி ஒரு பொதுமக்களை அல்லது 10க்கு மேற்பட்ட நபர்களை ஒரு குற்றம் செய்ய தூண்டுதான். அந்த தெருக்காரன் வந்தான், நம்ம தெரு பையனை அடிச்சு போட்டான், அவனை என்னன்னு பாரு, அந்த ஜாதிக்காரனை என்னன்னு பாரு, இப்படி தூண்டி விடுதத பொதுமக்கள் அல்லது 10க்கு மேற்பட்டவர்களை செக்ஷன் 57 கீழ் தண்டிக்காங்க. இனி உடந்தையா இருக்குது கன்சீலிங் டிசைன் டு கமிட் அஃபென்ஸ் பனிஷபிள் டெத் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப். ஒரு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை செய்வதை மறைத்து வைக்கிறது. intending to facilitate or knowing it likely that he will thereby facilitate the commission of an offense. என்னுடைய செயல் காரணம் நான் ஒரு குற்றம் செய்வதற்கு நான் உதவியாக இருக்கிறேன் அல்லது எனது செயல் காரணம் அது உதவியாக இருக்கும் என்று நோக்கத்துடன் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பிரிவின் கீழ் அவங்கள தண்டிக்காங்க. கன்சீலிங் அண்ட் டிசைன், குற்றம் செய்ய போறான்னு தெரியுது, அவன் இவனை எப்படி உதவுதான் அதை மறைச்சு வைக்காங்க. கன்சீலிங் த பிளான், அவங்க பிளானை மறைச்சு வைக்காங்க. பப்ளிக் சர்வன்ட் கன்சீலிங் டிசைன் டு விச் ஹி இஸ் டியூட்டி டு பிரிவென்ட். ஒரு பொது அதிகாரி அவருடைய வேலையே அந்த குற்றத்தை தடுக்கதான், ஆனால் அவரே அதை மறைச்சு வைக்காருன்னா என்ன தண்டனை? உதாரணம், ஒரு காவல்துறை அதிகாரி அவர் குற்றத்தை தடுக்கணும், அவரே உதவியா இருக்காரு அப்படின்னா செக்ஷன் 59. கன்சீலிங் டிசைன் டு கமிட் அன் அஃபென்ஸ் பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட்.
இதுக்கு மேலே டெத்தை பற்றி பார்த்தோம், லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டை பார்த்தோம். இந்த பிரிவில் ஒரு சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை மறைத்தால் என்ன அப்படிங்கிறத ஒரு. இனி கிரிமினல் கான்ஸ்பிரசி. கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறது குற்றத்திலிருந்து மாறுபட்டது. அது வேற, இது வேற. இப்போ ராஜீவ்காந்தி கொலை வழக்கு கேஸில் கிரிமினல் கான்ஸ்பிரசி பற்றி ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு பெரிய கான்ஸ்பிரசி வச்சு தான் அது கொலை நிகழ்ந்தது. அங்கே எல்லாம் கூட்டினாங்க அப்படின்னு இந்த இதில் கிரிமினல் கான்ஸ்பிரன்சினா என்னன்னு சொல்லுது, அந்த வழக்கில் உள்ள தீர்ப்பு தான் சொல்லுவாங்க. இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி இஸ் எ டிஸ்டிங் ஃப்ரம் அஃபென்ஸ். குற்றம் வேற, சதி ஆலோசனை வேற. ஒரு எப்போ முடியுது? மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் அண்ட் யூனிட்டி ஆஃப் பர்சன் ஃபார் விச் அ கான்ஸ்பிரேட்டர் டூ தட் இல்லீகல் ஆர் லீகல் பை இல்லீகல் மீன்ஸ். மனசு ஒருமிச்சால் அங்கே கான்ஸ்பிரசி வந்துடுது அப்படின்னு. இது கண்டினியூ அஃபென்ஸு, அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. எல்லோரும் ஏப்பா இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வரைக்கும். கிரிமினல் கான்ஸ்பிரசியை செக்ஷன் 61 டிஃபைன் பண்ணுவோம். 2 or more persons agree with the common object to do or cause to be done. காமன் ஆப்ஜெக்ட், இந்த வித் காமன் ஆப்ஜெக்ட்டுங்கிறது இந்த சட்டத்தில் உள்ள சேர்த்தது, பழைய சட்டத்தில் இல்லை. வித் காமன் ஆப்ஜெக்ட், பொதுவான நோக்கத்துடன். 2 or more persons agree, 2 விஷயங்களை செய்ய அவங்க ஒத்துக்கிடுதாங்க. காஸ் டு பி டன், இவங்க செய்யலை, செய்ததற்காக சதி ஆலோசனை பண்ணுவாங்க. 2 or more persons agree with the common intention to do or cause to be done. தாங்கள் செய்ய அல்ல செய்ய ஏற்பாடு செய்ததற்கு. இல்லீகல் ஆக்ட், ஒரு லீகல் இல்லாத ஆக்ட், ஒரு கொலை செய்ய, ஒருத்தனை அடிக்க, அது. அல்லது an act which is not illegal by illegal means, such an agreement is designated as a criminal conspiracy. ஒன்று இல்லீகல் ஆக்டை செய்தான், அல்லது லீகலான ஆக்ட் இல்லீகல் மீன்ஸில் செய்தான். உதாரணத்துக்கு ஒரு டெண்டர் விடணும் கவர்மெண்ட்டில். டெண்டர் விடுது நார்மல் லீகல் ப்ராசஸ்ஸு. அதை இல்லீகல் மீன்ஸில் ஒரு 2 பேர் சேர்ந்து, என் ஆள் 4 பேருக்கு மட்டும்தான் நீ டெண்டரை கொடுக்கணும், அவங்க மட்டும்தான் கொடுப்பாங்க, அதில் எனக்கு மட்டும்தான் தரணும், என் ஆள் 3 பேர் டம்மியாக கொடுத்துருப்பேன், இப்படின்னு ஒரு பிளான் பண்ணுதான்னு வைங்க. இது கிரிமினல் கான்ஸ்பிரசி. செயல் லீகல் தான், ஆனால் இவங்க செய்ய போகிற வழி இல்லீகல். கிரிமினல் கான்ஸ்பிரசியில் 2 அல்லது மேற்பட்டவர்கள் பொதுவான நோக்கம் என்ன செய்தாங்க, சட்டப்பூர்வம் அல்லாத ஒரு விஷயத்தை செய்தாங்க. உதாரணம், ஒருவனை அடிக்கணும் அல்லது ஒருவனை கொல்லணும், அல்லது சட்டப்பூர்வமான செயலை சட்டப்பூர்வம் அல்லாத வழியில் செய்கிறார்கள். உதாரணம், ஒரு டெண்டர் எடுக்கத கூடி பேசுகிறாங்க, அல்லது ஒரு பேங்க் மேனேஜர் இருக்கார், மேனேஜர் நார்மலாக கடன் கொடுக்க தான் வேலை, இவன் வாங்குறாங்க. ஆனால் இவன் என்ன செய்தான், சட்டப்பூர்வம் அல்லாத வழியில் அவனுக்கு கொடுக்கறதுக்கு பேசுகிறாங்க. இது கிரிமினல் கான்ஸ்பிரசி. இப்படி 2 விதம் சொல்லிட்டு கீழே ப்ரொவைடட். இந்த 2வது வகையில் unless some act besides agreement is done, அங்கே கான்ஸ்பிரசி இல்லை. No agreement except an agreement to commit an offense shall amount to criminal conspiracy unless some act besides agreement is done. இந்த 2 வகை சொன்னோம். மேலே இருக்கிறது இல்லீகல் ஆக்டு. இல்லீகல் ஆக்ட் அப்படியே செய்யக்கூடியது, அது கூடி பேசினாலே குற்றம்னு வந்துடும். இந்த 2வது வகையில் லீகல் ஆக்டு இல்லீகல் மீன்ஸில் செய்யும்போது ஏதாவது ஒரு செயல் செய்திருக்கணும். பிசைட்ஸ் அக்ரிமெண்ட் சம் ஆக்ட், சில செயல்கள். அதே உதாரணம் எடுத்துக்கிடுங்க, 4 பேர் டெண்டர் என் ஆளுக்கு தான் கொடுக்கணுங்க, கரெக்டாக அந்த 4 பேருக்கு டெண்டரை இஷ்யூ பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த செயல் கான்ஸ்பிரசி காரணமாக சில செயல் நிகழ்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த ப்ரொவிஷனில் சொல்லுவாங்க. Explanation: it is immaterial whether the illegal act is ultimate object of such agreement or incidental to the object. இந்த இல்லீகல் ஆக்டுங்கிறது ஒரு செயலுடைய கடைசியாக இருக்கணும்னு இல்லை, நடுவில் கூட இருக்கலாம். ஒருவனை கொலை செய்ததுக்கு சதி ஆலோசனை இருக்கலாம்,
அது ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருவனை கொலை செய்யணும் சதி ஆலோசனை. அதில் 2 பேர் சேர்ந்து சதி ஆலோசனை எங்கே துப்பாக்கி வாங்குது அது இல்லை எப்படி நம்ம துப்பாக்கி தயாரிக்குது அப்படின்னு போட்டாங்கன்னா அது கூட ஒரு சதி ஆலோசனை. இன்சிடென்டல் டு தி ஆப்ஜெக்ட், நோக்கத்திற்கு பொதுவான நோக்கத்திற்கு தொடர்புடையதாக கூட இருக்கலாம். இனி 2வதுல பனிஷ்மெண்ட்டை சொல்லுவாங்க. அந்த ஒரு மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ விதிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை செய்வதற்கான சதி ஆலோசனைன்னா என்ன, மற்றதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க. இதுதான் இதில் காமன் ஆப்ஜெக்ட்டுங்கிறது இந்த சட்டத்தில் புதுசாக வந்தது. 2 அல்லதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இல்லீகல் ஆக்டு, லாஃபுல் ஆக்ட் பை இல்லீகல் மீன்ஸ், இதை கான்ஸ்பிரசின்னு சொல்லுவோம். இல்லீகல் ஆக்டாக இருந்தால் சில செயல்கள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்பார்ட் ஃப்ரம் தி அக்ரிமெண்ட். அது அன்லாஃபுல் இல்லீகல் ஆக்டாக இருந்தால் அக்ரிமெண்ட் செய்தாலே இவங்க 3 பேர் கூடி பேசி ஒருத்தனை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணாலே அங்கே கிரிமினல் கான்ஸ்பிரசி முடிஞ்சு போச்சு. ஆனால் லீகல் ஆக்டு த்ரூ இல்லீகல் மீன்ஸ் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு செயல் செய்திருக்க வேண்டும். உதாரணம் பேங்க் மேனேஜரு 2 பேரும் சேர்ந்து எனக்கு நீ லோன் கொடுப்பா, இந்த அவுட் ஆஃப் த வே இப்படி செய் அப்படி செய் பேசிட்டு போயிட்டாங்கன்னா தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவன்கிட்ட இருந்து ஒரு அப்ளிகேஷனை கையில் வாங்கிட்டார் பேங்க் மேனேஜரு அப்படின்னு சொன்னால் அங்கே கான்ஸ்பிரசி வந்துட்டு. அக்ரிமெண்ட் 2 or more பர்சன், கிரிமினல் ஆப்ஜெக்ட். கிரிமினல் ஆப்ஜெக்ட் அல்டிமேட் எய்மாக இருக்கலாம் அல்லது இன்சிடென்டலாக கூட இருக்கலாம். இந்த கேஸில் தான் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் நளினி, இந்த கேஸில் தான் கிரிமினல் கான்ஸ்பிரசின்னா ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லுவாங்க பாருங்கள், இன்டென்ஷன் அக்ரிமெண்ட் என்ன இருக்கான்னு பார்க்கணும், பின் செயல்களை பார்க்கணும், எவிடன்ஸை பார்க்கணும். கான்ஸ்பிரசிக்கு எவிடன்ஸ் கிடைக்காது, அப்போ என்ன தான் வழி? சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான் எடுக்கணும். ஒரு ஆள் அடுத்தவனை அது தெரியாதுன்னா கூட அது கான்ஸ்பிரசி தான். ஏங்க ஒரு பிக்கு தெரியும், பி என்ன செய்வார், சியை போய் இந்த கான்ஸ்பிரசிக்குள்ளே சேர்த்துக்கிடுவார், சி டியை சேர்ப்பார். அப்படிலாம் இருந்தால் கூட அது கான்ஸ்பிரசி தான். 2 or more பர்சன் மே ஜாயின் அட் எனி டைம் பிஃபோர் த ஆக்ட் இஸ் கமிட்டட். ஐயா நான் ஆரம்பத்திலேருந்து இல்லை இப்போ தான் சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கூட நீ கிரிமினல் கான்ஸ்பிரசியில் குற்றவாளி. ப்ரிஜுடிஷியல் டு த அக்யூஸ்டு, இது என்னன்னா கிரிமினல் கான்ஸ்பிரசின்னா ஜாயிண்ட் ட்ரையல் வருது. அக்ரிமெண்ட் நாட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டு. ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி ஒப்பந்தம் தான் முக்கியமாக தவிர அந்த கான்ஸ்பிரசி படி அவன் நடந்தானாங்க இல்லை. ஒன்ஸ் அக்ரிமெண்ட் ஆகிட்டுனாலே அங்கே ஒரு குற்ற நிகழ்வு நடந்து விட்டது. ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஆக்ட்ஸ் ஆஃப் கிரிமினல் கான்ஸ்பிரசியில் ஒருத்தருடைய செயல்களுக்கு அந்த கூட்டத்தில் உள்ள அன்னைக்கு தேதியில் மெம்பராக இருந்த அவ்வளோ பேரையும் குற்றவாளின்னு கொண்டு வருவாங்க. கான்ஸ்பிரசி பை வேர்ட் ஆர் டீட், அக்ரிமெண்ட் இருக்கலாம் அல்லது பேசிக்கிடலாம். இனி அட்டெம்ப்ட், பனிஷ்மெண்ட் ஃபார் அட்டெம்ப்டிங் அப்படிங்கிறத என்ன அப்படின்னு சொல்லுவோம். அட்டெம்ப்ட்னா என்னன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இது செக்ஷன் 511 இருந்தது. ஒருத்தர் அட்டெம்ப்ட் கமிட்னா அந்த இவன் செய்ய நினச்ச அஃபென்ஸை செய்து முடிக்க முடியலை, அங்கே அவனுக்கு சக்ஸஸ் கிடைக்கல அப்படிங்கிறது தான் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுதான் முக்கியமான ஒரு தீர்ப்பு. எப்போ வேணாலும் அவன் மனசை மாற்றுறதுக்கு வழி இருக்குது, குற்றத்திலிருந்து வந்துடலான்னா அங்கே அட்டெம்ப்ட் இல்லை அப்படின்னு. இவன் இப்போ இன்னைக்கு மனசை மாற்றினான்னா குற்ற நிகழ்வுகள், குற்றம் தொடர்பாக என்னமே செய்யலை அப்படின்னு சொன்னால் அப்படின்ட்டு. ட்ரக்கில் நெல்லை கொண்டு போனாங்க. நெல்லை கொண்டு போகிறது டெல்லி பஞ்சாப் ஏரியா பவுண்ட்ரியில், பஞ்சாபுக்குள்ளே போனால் குற்றம் அப்படின்னு இருக்குது. பஞ்சாப் டு டெல்லி, டெல்லிக்குள்ளே நெல்லை கொண்டு போகிறது தப்பு. ஆனால் பஞ்சாப் ஏரியாவுக்குள்ளே வண்டியை பிடிச்சிட்டாங்க, அப்போ அது குற்றமா அப்படின்னு. டெல்லிக்குள்ளே நுழைஞ்சிருந்தால் தான் அஃபென்ஸ், அது வரைக்கும் அது அட்டெம்ப்ட் அப்படின்னு வருது. அங்கே தான் என்ன சொல்லுவாங்க, அந்த அவங்க மனசை மாற்றிட்டு பாதி வழியில் வண்டியை திருப்பிட்டு போயிருந்துருக்கலாம், அதனால் நீ அப்போ அட்டெம்ப்ட்னு சொல்ல முடியாது அப்படின்னு அந்த தீர்ப்பில் சொன்னாங்க. இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் முக்கியமான தீர்ப்பு. அபயானந்த் மிஸ்ராங்கவன் நான் அந்த ஸ்கூலில் வேலை பார்க்கேன் அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டியில் ஹால் டிக்கெட்லாம் வந்துட்டு
பரீட்சை எழுத போல் ஹால் டிக்கெட்டை வந்த உடனே ஸ்கூலில் கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்படி ஒரு ஆள் இல்லையே, இப்படி ஹால் டிக்கெட் எல்லாம் வருதான்னு கண்டுபிடிச்சி வெளியே வந்துட்டு அவன் என்ன சொல்லுதான், நான் பரீட்சை எழுதலையே, ஹால் டிக்கெட் தானே வாங்கினா அப்படின்னு கேட்காங்க. இல்லை, நீ அட்டம் பண்ணிட்ட, நீ ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு அதில் தீர்ப்பு சொல்லுவாங்க. இனி அடுத்தது சாப்டர் 5 அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் உமன் அண்ட் சைல்டு. இதை அடுத்த செஷனில் பார்க்கலாம்.